ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான வெஜிடபிள் தம் பிரியாணி. அதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு குக்கரில் பாதி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1 லவங்கம், கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 2, சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா 3/4 வாசி வெந்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக வேக வேணாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடியான இருக்குன்னா தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம அரிசியை வேக வச்சு வடித்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணல. அது மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி சாதத்தை மேலே போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சம் புதினா இலை தூவிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்த பெரிய வெங்காயம் சுற்றி தூவிக்கலாம். அப்புறம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், எல்லோ கலர். பேனை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் சப்பாத்தி மாவை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 25 நிமிஷம் வேகட்டும். வெஜிடபிள் பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான வெஜிடபிள் தம் பிரியாணி இப்போ தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.